அவரோட கடைசி காலகட்டம் வந்து ரொம்பவே கஷ்டமானதுன்னு சொல்லுவாங்க சார். இல்லை உடல்நிலை நம்பினவங்க எல்லாருமே துரோகம் பண்ணாங்க. அவர் உடல்நிலைன்றதை விட அவர் மனசு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. அவரை எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கல்யாணம் சாரி நம்ம நடிகர் சங்கத்துடைய கடன் வந்து சிவாஜி காலத்திலேருந்து ஆரம்பித்தது. சிவாஜி காலத்தில் ஆரம்பித்தது ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னு ஆரம்பித்தது. அன்னைக்கு நினச்சிருந்தா அன்னைக்கே அவங்க கொடுத்துருக்கலாம். அன்னைக்கு முடியல. அதை அப்படியே குட்டி போட்டு அப்படியே 60 லட்சம் 70 லட்சம் வரைக்கும் போகுது. அதுக்கு பிறகு இவர் வரும்போது அந்த நடிகர் சங்கத்துடைய கடனை அடைக்க இவர் தான் ஒரு ஃபைட் பண்ணுறாரு. ரஜினி கமல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து மாட்டாங்கன்னு சொல்லும்போது இவர் போய் நேரடியாக பேசுகிறாரு. இவர் வந்த பிறகு ரஜினியால் தவிர்க்க முடியல. வரேன் அப்படின்றார். ரஜினி வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு வெளியே சொன்னாலே அவருக்கு பேர் கெட்டு போயிடும். அவர் தெரியும் அவர் ரஜினி சாருக்கு. நான் வரேன் அப்படின்றார். அதே மாதிரி இவரும் போய் வர்றாரு. கரெக்டாக போங்க, உங்களுக்கு மலேசியாவில் போயிட்டு இது பண்ணி எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் சிங்கப்பூர்லேயும் பண்ணுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் பண்ண பிறகு ஒரு கடைக்கு ஒருத்தர் வந்து பணம் கொடுக்காம டேக்காக கொடுக்குறேன் இன்னைக்கு நாளைக்கு. நான் பணம் வாங்கிட்டு தான் போவேன்னு அங்கேயே உட்காந்துறாரு. மலேசியாவில் உட்காந்து பணம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த கடன்லாம் அடைச்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு போல்டாக இருக்கும். எதை நினைச்சாலும் கையில் எடுத்தால் நான் அதே பண்ணுவார். திடீர்னு உங்களுக்கு எதை டீ நகரில் ஒரு பெண்ணை செயின் திருடிட்டு போகும்போது காரை நிப்பாட்டி போய் அவனை துரத்தி பிடிச்சி அடித்து அந்த செயினை அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணுவார்.